காளான் காய்கறி குருமா செய்ய தேவையான பொருட்கள்: காளான் ஒரு பாக்கெட், காலிஃப்ளவர் ஒரு 1/4 பகுதி, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் 12 எண்ணிக்கை, அரைத்து கொள்ள தேங்காய் துருவல் 1/2 கப், வெங்காயம் சிறியதாக 2, தக்காளி பெரியதாக 1, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 8 அல்லது 10, பட்டை 2 துண்டுகள், லவங்கம் 4 அல்லது 5, ஏலக்காய் 4, கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 4 மேஜை கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. இது காளானும் காய்கறியும் சேர்த்து நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது நம்ம வெறுமனே தாளித்து விட்டு நம்ம அரைக்கிற பொருள் தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வதக்கி பண்ணுறது தான். இதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம் ஏலக்காய் மசாலா, சோம்பு, முந்திரி பருப்பு, தேங்காய், வெங்காயம், தக்காளி. இந்த 9 பொருளையும் வெங்காயம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுருங்க. போட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறத பார்க்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டி விழுதாக அரைச்சாச்சு. அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். அதையும் தாண்டி உங்கள் மிக்சியில் ஒரு வேளை அரைக்க முடியலன்னா துளியோண்டு தண்ணியை ஊற்றிங்க. அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிங்க. தடாலும் தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஏன்னா வதங்கிறதுக்கான நேரம் அதிகமாகும். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரை அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய். பொதுவாக இந்த குருமா காரக்குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக செலவாகும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் இன்னொன்று என்ன சௌரியம்னா, எந்த ஒரு மசாலாவும் நம்ம வாயில் தட்டுப்படாது. எல்லாம் இதோட போயிடும். காய்கறி மட்டும்தான். அந்த கருவேப்பிலை வேணுன்னா பிள்ளைங்க எடுத்து வைப்பாங்களே தவிர அதை தாண்டி வாயில் தட்டுப்படாது. அதே மாதிரி இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். இதை தாண்டி உங்களுக்கு வீட்டில் பட்டாணி, அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள், அதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுச்சவு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் கூட இந்த குருமாவில் சேர்த்துக்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவர், நான் இன்றைக்கி காலிஃப்ளவரை ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி காளானும் வேறு சேர்த்துக்க போகிறேன். இதோட நான் காலிஃப்ளவர் போடும்போது நான் எப்போவுமே குக்கரில் விசில் கொடுக்குற காய்கறிகளோடு சேர்க்கவே மாட்டேன். தண்ணியை கொதிக்க வச்சு அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் போட்டுருவேன். ஏன்னா காலிஃப்ளவர் ரொம்ப குழஞ்சும் போயிடும். அந்த குழஞ்சி போச்சுன்னா அதனோட இயல்பான அந்த ருசியை மாற்றிடும். அதனால் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது குக்கரில் நல்லா நம்ம எல்லாம் முடித்து நம்ம வேக வச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் குக்கரை திறந்து இதை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவோம். அதனால் தனியாக நான் காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் காய்ச்சல் ஆயிடுச்சு. இதை தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த மசாலாவை முதல்ல அதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு வதக்குங்க. நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். அது வதங்கும் போது இந்த பக்கம் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் அந்த தண்ணியை போட்டுக்கலாம். ஒரு 2 கப்பு தண்ணி வைங்க. பட் அந்த அளவுக்கு தண்ணி இழுக்காது. ஏன்னா குக்கரில் மூடி விசில் விடும்போது குக்கர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வேறு, அந்த வேர்த்து படி தண்ணி வேறு வரும். அதனால் நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கணும். இதில் லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக அந்த நம்ம தண்ணி ஊற்றி வேக விடும்போது அதெல்லாம் வந்துடும். ஆனால் ரொம்ப பிடிக்காமல் பார்த்துங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கலர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், வாசனையும் மாறும். அதனால் ரொம்ப பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது ஆனால் கட்டாயம் பிடிக்கும். ஏன்னா தேங்காய் முந்திரியோட தன்மை இதில் கட்டாயம் கொஞ்சம் பிடிக்க தான் பிடிக்கும். ஆனால்
தண்ணி ஊற்றி நம்ம காயெல்லாம் போடும்போது அது நார்மல் ஆகிடும், ஒன்றும் ஆகாது, அப்படியே இதுவாகி வந்துடும். இது நல்லா இந்த எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். பச்சை வாசனை போய் நல்லா இதுவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ் தான் வரணும் நமக்கு. நல்லா இன்னும் ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ காய்கறிகளை இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இதையும் போட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தகுந்த உப்பை இதில் சேர்த்துருவோம். சும்மா 2 பெரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தான். இப்போ தண்ணி தூண்டிடலாம். நான் கொஞ்சம் தீயை குறைச்சிருந்தேன், அது கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு. அவ்வளோதான். அவ்வளோதான், தண்ணி கொதிக்குது. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த காளான் அதையும் சேர்த்துடலாம். காளான் நான் 2 தான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் ரொம்ப அப்படியே 4 பீஸாக அது மாதிரிலாம் நறுக்கலை, 2 தான் நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு 2 விசில் அது போதும். நார்மலாக ஹை ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி நம்ம வச்சுருவோம். இதில் துவாரம் அடைப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அடைப்படலைன்னா கையோடு போட்டுடலாம். அடைப்பட்டிருந்ததுன்னா கொஞ்ச நேரம் விட்டு அது ஸ்டீம் வெளியில் வரும்போது, அந்த ஆவின்னு சொல்லுவாங்களா, ஆவி வெளியில் வரும்போது நம்ம வெயிட்டை போடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயே. உங்களோட பர்னர் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு அதில் 2 விசில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடணும். பண்ணி ஓப்பன் பண்ணிட்டா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு மேக்ஸிமம் ஒரு 1 நிமிஷம் தான் கொதிக்க விடுவோம். ஆனால் காலிஃப்ளவர் கொதிக்கும் போது எல்லாம் கேட்பீங்க, அப்போ காலிஃப்ளவர் மட்டும் தனியாக அந்த டேஸ்டெல்லாம் எடுத்துக்காதா, அது மட்டும் தனிச்சு நிற்குமான்னு. நேரம் ஆக அந்த கொதிக்கிற இதுலேயே அது வந்து அந்த ருசியை அதோடு இழுத்துக்கும். ஸோ சரியாக இருக்கும். ஆனால் காலிஃப்ளவர் முதல்ல போட்டு பிடிக்கும், நாங்கள் அப்படிலாம் சாப்பிடுவோம்னு நினைக்கிறவங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம், அல்லது இப்போ நம்ம போடுற மாதிரி போடலாம். இப்போ இந்த ஸ்டீம் வெளியில் வருது பாருங்கள். இதுனா ஏதாவது அடைச்சிருந்தா கூட அந்த ப்ரெஷரில் நல்லா வெளியில் தள்ளிடும். தைரியமாக வெயிட்டு போட்டுடலாம். இப்போ நம்ம வெயிட் போடுறோம். இப்போ 2 விசில் நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 விசில் அது தாராளமாக போதும். அப்புறம் 10-20 செகண்ட் கழித்து ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் மெதுவாக ரிலீஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்துடலாம். வெயிட் எடுத்துகிட்டு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். மேக்ஸிமம் 1 நிமிஷம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தேன், இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிக்கும் பொழுதே இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக கார்னிஷிங் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை. யூஸ்வலாக குருமாவுக்கு வந்து கருவேப்பிலை குருமாவுக்குலாமா சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நான் குருமாவுக்கு சேர்த்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ நல்லா இருந்தது ஃப்ளேவர்னு. அவ்வளோதான். இப்போ குருமா ரெடி. இதில் நம்ம எடுத்து போடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொறுக்கி வைக்கிறதுக்கு அதுக்குன்னு 2வது வேஸ்ட்டும் ஆகாது. பட்டை லவங்கம் நம்ம தாளிக்கும் போது 4 போட்டால், அரைக்கும் போது 2 போட்டால் போதும். அந்த மாதிரி தான். ஸோ இது சரியாக இருக்குது. இப்போ இந்த காலிஃப்ளவரும் அதோட பைண்ட் ஆகிடும். நான் சொன்னேன்ல ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த அளவு கொதிக்க விட்டால் போதும். காய்கறியும் வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். யூஸ்வலாக அந்த காய்கறி வந்து குக்கரில் 1 விசில் இல்லை 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்தோன்னா அது எதுக்குமே காய்கறி வந்து கலர் மாறாமல் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குருமா ரெடி ஆயாச்சு. நல்லா ஈஸியாக பண்ணக்கூடிய குருமா. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமங்க, இப்போ நம்ம பண்ணோம்ல வெங்காய சாதம், அதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆக்சுவலாக தோசைக்கெல்லாம் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த தோசைக்கு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த குருமாவை 2 காயும் உள்ளே போகும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். நெய் சோறு, சாதாரண சாதம்,
இந்த மாதிரி நம்ம வெள்ளை சாதம் இது எல்லாத்துக்கும் அது நல்லா பொருந்தும். இப்போ நல்லா பிளேட்டிங் பண்ணிடலாம்.